السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا وتعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في مقام آخر ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من غش فليس مني أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராக ஆக்கி அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ரசூலினுடைய ஏவல் விளக்கல்களை நாம் பரிபூர்ணமாக எடுத்து நமது வாழ்க்கையாக ஆக்கி வாழ்வதற்கு காமிலான ஷேഖ് நாயகம் அவர்களின் புனிதமிக்க கரத்தை பற்றி பிடித்து அவர்களின் புனிதமிக்க நசரே முபாரக்கிலும் புனிதமிக்க காலடியிலும் கிடக்கும் பாக்கியத்தை பிச்சையாக தந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நமது ஷேഖ் நாயகம் அவர்களின் உண்மையின்மை குலாம்களாக உண்மை காதலர்களாக இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும் இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நமக்கு ஷரீஅத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், அல்லாஹ் ரசூல் நமக்கு எதையெல்லாம் ஏவினார்களோ அதை நமது வாழ்வில் எடுத்து நடப்பதற்கும், எதையெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு தடுத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் நாம் தவிர்ந்து கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி பெறுவதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய நமது ஷேഖ் நாயகம் இன்னும் அவருடைய காந்தான் அனைவர்களின் அந்தஸ்தையும் அல்லாஹ் மென்மேலும் உயர்த்துவானாக. எஜமானுடைய சஃபரை அல்லாஹ் சலாமத்தாக்கி எஜமானுடைய எல்லா வேலைகளையும் அல்லாஹ் இலகுவாக்கி பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் ஆஃபிய சலாமத்தையும் சபா சிஃபாத்துகளுடனே நீண்ட காலம் தன் உஜூதிலையும் அல்லாஹ் காட்டிக் கொண்டிருப்பானாக. அன்பிற்கினியவர்களே, நமக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹஸரத் தமீமுத் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார், அத்தீனு மார்க்கம் என்று சொன்னாலே அந்நஸீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் மார்க்கம் என்பதாக நமக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப பிறருடைய நலனிற்கு ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுமேயானால், அல்லாஹ் ரசூலுடைய சொல்லிற்கு மாற்றமாக ஒருவர் நடந்து கொள்வது என்பது, அல்லாஹும் ரசூலும் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள், பிறர்களுடைய நலனை நாம் முற்படுத்த வேண்டும். எந்த அளவிற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் நாம் பார்த்திருக்கிறோம். தன் நலனை விட பிறருடைய நலனை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அப்ப நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது என்ன அன்பானவர்களே, தீனுல் இஸ்லாம் என்று சொன்னாலே பிறர் நலம் நாடுவது, எல்லா நபர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிற நபர்களுக்கு எதை நாம் விரும்ப வேண்டும் என்பதையும் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் உண்மை முஃமினாக ஆகவே முடியாது. எதுவரை தெரியுமா? ஹத்தா யுஹிப்ப லி அஃபீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி, தனக்கு எதை நாம் விரும்புவோமோ அதையே தன்னுடைய சகோதரர்களுக்கும் விரும்பும் வரை உங்களில் எவரும் உண்மை முஃமினாக ஆகவே முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அப்ப இதற்கு மாற்றமாக தனக்கு நன்மை கிடைக்க வேண்டும், நாம் நல்லவைகளையெல்லாம் நாம் வைத்துக் கொண்டு பிறர்களுக்கு நாம் மோசடி செய்வோமேயானால், பிறர்களுக்கு நாம் குறையுள்ளவற்றை கொடுத்து பிறர்களுடைய நலனை நாம் குறைப்போமேயானால் அது நமக்கு மார்க்கம் ஹராமாக ஆக்கிய ஒன்றாக இருக்குது. அப்ப மோசடி என்று பார்ப்போமேயானால் அன்பானவர்களே, எந்த முறையில் அந்த மோசடி நிகழ்ந்தாலும் ஹராம் தான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்தாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜா, நஸஈ போன்ற பல கிதாபுகளில் பதிவு செய்யப்படுகிறது. ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லம்மா கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகருக்கு வந்த பொழுது, கானு மின் அஹ்பத்தின் நாசி கைலன், மக்கள் எல்லாம் அந்த அளவு நிறுவைகளிலே, எடை தராசுகளிலே குறைவு செய்பவர்களாக, மோசடி செய்பவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருவசனம் இறக்கினான், ஃபஅன்ஸலல்லாஹு சுப்ஹானஹு தஆலா வைலுல் லில் முத்தஃபிஃபீன், எடை தராசிலே, நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினான். வயல் என்று சொன்னால் கேடு என்று ஒரு பொருள் இருக்கிறது. இன்னொன்று நரகத்திலே இருக்கக்கூடிய சீலால் ஓடக்கூடிய ஓடைக்கும் வயல் என்று சொல்லப்படும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவுகளில் மோசடி செய்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன், அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? இதத்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், தங்களுக்கு பிறரிடம் இருந்தும் அளந்து வாங்கும் பொழுது அதை பரிபூரணமாக அதை எடுத்துக் கொள்வார்கள். வைதா காலூகும் அவ்வசனூகும், இதே தான் பிறர்களுக்கு அளந்து கொடுக்கும் சமயத்திலே, எடை போட்டு கொடுக்கும் சமயத்திலே, யுஹ்சிரூன், அவர்கள் அதிலே குறைவு செய்வார்களே, அப்படியாப்பட்ட மோசடியாளர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். அதே போன்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுகிறான், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழித்தான். ஒரு நபரை அழிக்குதல் என்பது வேறு, ஒரு கூட்டத்தையே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழித்தான் என்று சொன்னால் அதிலே ஒரு காரணம் என்ன? இந்த எடை தராசிலே மோசடி செய்தது. இந்த எடை தராசில் மோசடி செய்ததின் காரணமாக ஒரு கூட்டமே அழிக்கப்பட்டது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அது அல்லாஹ்விடத்தில் கோபத்திற்குரியது என்பதையும் நாம் விளங்கணும். யாரு? ஹஸரத் ஷுஐப், சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு சொன்னாங்க. அதையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான், பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அதிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது, யா கௌமி அவ்ஃபுல் மிக்யால வல் மீசான பில் கிஸ்த், ஹஸரத் சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்னுடைய அன்பான கூட்டத்தினர்களே, நீங்கள் உங்களுடைய எடை தராசுகளிலே, அளவுகளிலே, நிறுவைகளிலே நீங்கள் நீதமாக, பரிபூரணமாக அவைகளை நிறுத்து கொடுங்கள், நீதமாக நடங்கள் என்று சொன்னாங்க. வலா தபுகசுன்னாஸ அஷியாகும், மக்களுடைய பொருள்களில் நீங்கள் குறைவு செய்து விடாதீர்கள். எப்பொழுது ஒரு மனிதன் குறைவு செய்வான், இந்த காசு பணம் தான் நம்மை வாழ வைக்கும், நமக்கு மரியாதைகளை தேடித்தரும் என்று எண்ணும் பொழுது அவற்றில் மோசடி செய்ய ஆரம்பித்து விடுகிறான். 1000 ஒரு கிலோ கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கீழே ஒரு காந்தத்தை மாட்டி வைத்து விட்டால் அதிலே சற்று குறைந்து 900. வெளிரங்கத்தில் பார்த்தால் 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோ. 1000 கிராமிற்கு பகரமாக 900 850. அப்ப 100 கிராமினுடைய காசு என்னாகும்? சேவாகும் இவனுக்கு. ஆனால் அது அழிவின் ஆரம்பம் என்பது தெரியல, அதுதான் அதை அழிக்கும் என்பது தெரியல. விளங்குச்சாமா? இப்போ உதாரணமா 1 கிலோ 40 ரூபாய் என்று சொன்னா, அப்ப 90 கிராம் 900 கிராம் கொடுத்தான், 4 ரூபாய் அவனுக்கு கையில் அவன் என்ன பண்ணுவான்? அநியாயம் செஞ்சுட்டான், பிறருடைய காசு அவனுக்கு வந்துருச்சு. அப்ப அதையும் வலா தஅஸூ ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், மக்களுக்கு நீங்கள் மோசடி செய்து குறை கூறிக்கொண்டு குழப்பத்தை உண்டு பண்ணி நீங்கள் தெரியாதீர்கள். பகியத்துல்லாஹி கைருல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மை முஃமின்களாக இருப்பீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு எதை மீதமாக, மேல்மிச்சமாக, லாபமாக உங்களுக்கு தருகிறானோ அதுவே உங்களுக்கு போதுமானதாக, நல்லதாக இருக்கும் என்று ஹஸரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சப்போஸ் நீங்கள் இவ்வாறு மாறு செய்கிறீர்கள், அல்லாஹ்விற்கு மோசடி செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை வறுமையானால், வமான அலைக்கும் பிஹஃபீல், நான் உங்களை அல்லாஹ்விடம் இருந்தும் பாதுகாக்கக்கூடியவனாக நான் இருக்க முடியாது என்பதாக சொன்னாங்க.
ஒரு கட்டத்தில் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய தண்டனையும் வந்தது. வலம்மா ஜா அம்ருனா நஜ்ஜைனா ஷுஐபன் வல்லதீன ஆமனு மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா. அல்லாஹ்வுடைய வேதனை வந்த பொழுது ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடனே யாரெல்லாம் ஈமான் கொண்டிருந்தார்களோ, ஈமான் என்றால் என்ன அன்பானவர்களே, ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னால் எப்படியாக மஃபூலே தானி வேண்டும், எப்படியாக நீ அல்லாஹ்வை நம்புகிறாய், அல்லாஹ்வை நான் நம்புகிறேன், எப்படியாக நீ நம்புகிறாய், ஆமன்து பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை ரப்பாக நான் நம்புகிறேன், என்னை சன்னமாக வளர்த்து பரிபூரணமாக ஆக்கக்கூடியவனாக நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று, அல்லாஹுதான் என்னை படைத்து பரிபாலித்து பரிபூரணமாக வளர்க்கக்கூடியவன் என்று நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை நம்புவீர்களேயானால் அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன். அவ்வாறு யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அந்த ஈமானின் பரக்கத்தில் அவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்களை பெரும் இடி முழக்கம் பிடித்தது. காலையிலே அவர்கள் எல்லாம் மாண்டவர்களாக, அவ்வளவு காசு பணங்களை மக்களிடத்திலே மோசடி செய்து எடுத்தும் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ததா, எதுவும் அவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை. அன்னம் எதனோ பீகா, அந்த வீட்டிலே அவர்கள் வாழ்ந்த அடிச்சுவடுகள் கூட இல்லாததை போன்று அவர்கள் அடியோடு அடித்து ஒழிக்கப்பட்டார்கள். அதா புஅதல்லி மதியன கமா பஅதத் சமூத், சமூத் கூட்டத்தார்களுக்கு ஏற்பட்ட கேடை போன்ற அழிவை போன்று இவர்களுக்கும் நாசம்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப எடை தராசிலை மோசடி செய்ததற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த கூட்டத்தையே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா அழித்து ஒழித்து விட்டான். அப்ப மோசடி என்று சொன்னால் பல மோசடிகள் நாம் வைக்கலாம். அதுல ஒன்று என்ன, வியாபாரத்திலே மோசடி செய்வது. வியாபாரத்துல மோசடி செய்யறது எப்படி? உதாரணமாக நல்ல பொருட்களை எல்லாம் மேலே நமது கண்கள் பார்க்கும்படி வைத்துவிட்டு உள்ளே பார்த்தால் குறையே உருவான குறை இருக்கக்கூடிய அந்த பொருள்களை வைத்து மறைத்து விடுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கடை தெருவில் நடந்து போனாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலா சுபரத்தி தஆம், ஒரு உணவு குவியல், தானிய குவியல் இருந்தது. அதை பெருமானார் கடந்து சென்றார்கள். கடந்து செல்லும் பொழுது அதுகல எதகு பீகா, அதிலே தங்களுடைய கரங்களை உள்ளே நுழைத்தார்கள். இந்த குவியல் இருக்கா இல்லையா, உள்ள கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க. கையை விட்டா நாலத் அஸாபிஹு பலலன், கையெல்லாம் பார்த்தா அப்படியே உள்ள ஈரமா இருக்கு, விரல்களில் பார்த்தா ஈரம் தென்படுகிறது. ஃபகால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடங்க மாஹாதா யா சாஹிபு தஆம், உணவு வியாபாரி என்னப்பா இது, உள்ளே ஈரமாக இருக்கிறது, வெளியிலே பார்த்தால் காய்ந்து இருக்கிறது, நல்லா இருக்குது, உள்ள பார்த்தா ஈரமா இருக்குது, குறையுள்ளதாக இருக்கிறது, என்ன என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், அஸாபத்துல் ஸமா யா ரசூலல்லாஹ், யார சொல்ல மழை பொழிந்தது, அதனால் அவைகள் எல்லாம் நனைந்து விட்டன, அதை பார்த்த மக்கள் யாரும் என்ன ஈரமா இருக்கா என்று சொல்லி மக்கள் வாங்காமல் சென்று விடுவார்கள், எனவேதான் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலா ஜஅல்தஹு ஃபௌகத் தஆம் கை யராஹுன் நாஸ், மக்கள் எல்லாம் பார்க்கும்படி அதை நீ மேலே அல்லவா வைத்திருக்க வேண்டும், ஏன் நீங்கள் மேலே வைத்திருக்க வேண்டாமா என்று. அப்பதான் மக்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால், ஓ ஈரமா இருக்குதா, சரி, அதற்கு தகுந்தாப்புல ரேட்டு பேசிக்க போறாங்க தேவையுடையவர்கள். அப்ப உள்ளே ஈரமாக இருந்தால் என்னாகும், ஒன்று அந்த பொருள் அழுகி போய் வீணாக மாறிடும், என்ன ஆயிருமா, வீணா போயிடும். இன்னொன்று என்னாகும், அந்த தண்ணீரோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அது அப்படியே கெட்டியா ஒன்னா சேர்ந்துடும், தனித்தனியா இல்லாம என்னாகும், ஒன்னா சேர்ந்துடும். இன்னொரு என்னது, அந்த தண்ணீரோடு இருக்கும் பொழுது எடையும் என்ன பண்ணும், அதிகமாக காட்டும். எடையும் எந்த அளவுக்கு காட்டும், கொஞ்சம் அதிகமாகத்தான் காட்டும். ஒரு கிராம் ஹராம் உள்ளே நுழைந்தாலும் ஹராம் ஹராம் தான். அவ்வாறு ஹராம் உள்ளே கலந்து விட்டால் என்ன பாதிப்பு என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்லுவோம். அல்லாஹ் நாடு அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கை யராஹுன் நாஸ், மக்கள் பார்க்கும்படியாக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும், மேலே வைத்திருக்க வேண்டும். அப்ப அந்த குறையுள்ள பொருட்களை விற்கலாமா கூடாதா, தாராளமா விற்கலாம். ஒரு செப்பல் இருக்கு, செப்பல் ஒரு எலி கடிச்சிருச்சு, ஒரு சின்ன கீரல் விழுந்துருச்சு, ஏதோ ஒரு குறை ஏற்பட்டுச்சு, ஒரு சட்டை இருக்கு ஓட்டையா போச்சு, துணி இருக்குது கிழிஞ்சு போச்சு, அதை நாம் விற்கலாமா, தாராளமாக நாம் விற்கலாம். ஆனால் அந்த குறைகளை மக்களிடத்திலே தெளிவுபடுத்த வேண்டும்.
என்பதையும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று அதை அவர்கள் பார்த்தார்கள், சந்தோஷமாக வாங்குபவர் பொருந்திக் கொள்வாரே ஆனால் தாராளமாக அதை விற்கலாம். ஆனால் அதை மறைத்து நாம் கொடுக்கும் பொழுது என்ன 1 கிலோ கொடுங்க என்று சொன்னால் மேலே இருப்பதோடு சேர்ந்து கீழே உள்ளதையும் அள்ளி போடுவார்கள். ஏன்னா அந்த நேக்கு போக்கு அவங்களுக்கு தெரியும். அவ்வாறு அவர்களை ஏமாற்றி பிழைக்குதல் என்பது மார்க்கம் நமக்கு தடுத்த ஒன்றாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் தொடரில் சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, யார் மக்களை ஏமாற்றி பிழைக்கிறார்களோ மோசடி செய்கிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. இது என்னுடைய வழிமுறை அல்ல. நமது மார்க்கம் தனக்கு மட்டுமல்ல, தனக்கு நன்மையை பேணுவதை விட தன் அல்லாத பிறர்களுக்கு நலவுகளை நாடுவதை நமக்கு மேன்மையாக காட்டுகிறது. அந்த ஈசார் என்ற குணத்தை நமக்கு மார்க்கும் ரொம்ப வலியுறுத்துது. ஈசார் என்றால் என்னமா? தன் நலனை விட தனக்கே தேவை இருக்க தன் அல்லாத பிறர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியது. அப்படியாப்பட்ட மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கமே ஒழிய நான் நன்றாக இருந்தால் போதும் பிறர்கள் எவ்வாறு இருந்தாலும் சரி என்று சொல்லி பிறர்களுக்கு மோசடி செய்வதை மார்க்கம் ஒரு காலமும் அனுமதிக்கவே இல்லை. அதே போன்று மற்றொரு ஹதீஸிலே வியாபாரத்திலே பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று ஒரு வியாபாரத்தில் அழிவு எப்பொழுது ஏற்படும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹஸரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல் பய்யானி பில் கியாரி மாலம் யதஃபர்ரகா, விற்பவரும் வாங்குபவரும் 2 நபர்களுக்குமே அவர்கள் பிரியும் வரை அவர்களுக்கு இஷ்டம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நானும் சரிப்பா எனக்கு பொருள் வேண்டாம் என்று சொல்லவும் இஷ்டம் இருக்குது, சரி நான் உனக்கு விற்கவில்லை என்று சொல்லுவதற்கும் என்ன இருக்கு, இஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. அதை போன்று அதை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைன் ஸதகா வ பய்யனா, அவ்விருவர்களும் உண்மை பேசி அதிலே குறை எதுவும் இருக்குமேயானால் அந்த விஷயங்களை தெளிவுபடுத்துவார்களேயானால் பூரிகலகுமா ஃபீ பைஇஹிமா, அவ்விருவர்களுடைய வியாபாரத்திலேயும் பரக்கத் செய்யப்படும். அவ்விருவர்களின் வியாபாரத்திலும் பரக்கத் செய்யப்படும். எத்தனையோ நபர்கள் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் காரணம் அவற்றில் குறைகள் இருக்குமேயானால் அந்த குறைகளை தெளிவுபடுத்தாமல் இருந்தால், பொய் கூறி வியாபாரம் செய்வோமேயானால் அதுவும் அழிவில் ஆழ்த்திவிடும். அதை தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயின் கதமா, அவ்விருவர்களும் குறைகளை மறைப்பார்களேயானால், கதபா, அவ்விருவர்களும் பொய் பேசுவார்களேயானால், முஹிக்கத் பரக்கத்து பைஇஹிமா, அவ்விருவருடைய வியாபாரத்தினுடைய பரக்கத்தும் அழிக்கப்பட்டுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று இன்னும் இந்த ஆடு மாடுகள் இருக்கக்கூடிய சமயத்திலையும் அந்த வியாபாரத்திலையும் மோசடிகள் ஏற்படும். அதையும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா தசுர்ருல் கனம, ஆட்டினுடைய மடியை நீங்கள் பாலால் கலக்க வைக்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால், இப்ப ஆடு பால் கறக்கும் பார்த்தீங்களா, தினம்தோறும் கறக்காமல் அப்படியே சுமார் ஒரு 4-5 நாட்களுக்கு விட்டு விடுவோமே. ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு உதாரணமா ஒரு 1/2 லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னு சொன்னா 4 நாளைக்கு விட்டா எவ்வளோ ஆயிரும், 2 லிட்டர் ஆயிரும். அப்ப அதனுடைய மடி என்னாகும், பெருசா தெரியும். அப்ப 2 லிட்டர் பால் கறக்கக்கூடிய ஆடை ஒரு நபர் சந்தோஷமாக வாங்கி கொள்வார். தினமும் 1/2 லிட்டர் கொடுக்கக்கூடிய ஆடை விட இந்த ஆடு தினைக்கும் 1/2 லிட்டர் தாங்க பால் கொடுக்கும், இந்த ஆடு 2 லிட்டர் பால் கொடுக்கும்னா எந்த ஆடை நம்ம வாங்குவோம்? 2 லிட்டர் கொடுக்கக்கூடிய ஆடை தான் நம்ம வாங்குவோம். அது மாதிரி பாலை கறக்காம அப்படியே மடியிலேயே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே மடி பெருசா போயிடும். அதை கொண்டு போய் சந்தையில நிறுத்தின வாங்குறவர் என்ன நினைப்பாரு, பரவாயில்ல மடி பெருசா இருக்குது, தினைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர் நிறைய கறக்கும் போது என்று சொல்லி அவர்கள் அதை வாங்கி சென்று விடுவார். ஆனால் வீட்டில் போய் பாலை கறந்த பிறகுதான் தெரியும், மறுநாள் தான் தெரியும், ஆஹா இது குறைவாகத்தான் இது கறக்கிறது என்பதாக. அப்ப அது போன்று நீங்கள் மடியை கணக்க வைத்தும் நீங்கள் மக்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி தான் சில ஆடுகளில் பார்த்தா தண்ணி ஏற்றுறது, கோழிகளில் தண்ணி ஏற்றுறது, இது போன்று எந்த விதத்தில் மோசடி இருக்குமே ஆனால் சொல்லப்பட்டதாக இருக்கட்டும் சொல்லப்படாத எத்தனையோ ஏராளமான மோசடிகள் வியாபாரத்தில் இருக்குது. ஆக மோசடி என்று உள்ளே கலந்து விடுமேயானால் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் ஹராம் ஹராம் தான். அதே போன்று மோசடி என்று சொன்னால் பொறுப்புகளிலும் மோசடி செய்தல். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க,
குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக மறுமையில் கேள்வி கேட்கப்படுவீர்கள். வல் அமீரு ராயின், தலைவர் இருக்கிறாரே தலைவரும் பொறுப்புதாரி, அவருக்கு கீழே இருப்பவர்களையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், முறைப்படி அவர்கள் பொறுப்பாக கவனிக்க வேண்டும். வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் அவருடைய குடும்பத்தினர்களின் மீது பொறுப்புதாரியாக இருக்கிறார். வல் மர்அத்து ராயியா அலா பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் அவளுடைய கணவனின் குடும்பத்தின் மீது நல்ல முறையிலே அவள் நிர்வாகம் செய்ய வேண்டும். அவருடைய கணவனுடைய குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி கொண்டு வருவதும் அந்த பெண்ணின் மீது கடமை. வலதிகி, அந்த கணவனினுடைய பிள்ளைகளையும் நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வர வேண்டும். அந்த பொறுப்பு அந்த பெண்ணின் மீது இருக்கிறது. ஃபகுல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், உங்களின் பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஅகர் பின் யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் ஜாமி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது, ஐயுமா ராயின் கஷ ரஇய்யதஹு ஃபஹுவ ஃபின்னார், யார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே மோசடி செய்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் என்று சொன்னாங்க. அதே போல புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இதை மஅகர் பின் யஸார் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. மஅகர் பின் யஸார் ரலியல்லாஹு தஆலா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. அந்த சமயத்திலே பசரா நாட்டினுடைய ஆட்சியர் எஜமானை சந்திப்பதற்காக வந்தார்கள். அந்த ஆட்சியரிடத்திலே எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னதை நான் கேட்டேன், மாமின் அப்தின் இஸ்தரஅஹுல்லாஹு ரஇய்யத்தன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருப்பானேயானால், ஃபலம் யுஹித்ஹா பி நஸீஹத்தின், அவர் அந்த பொறுப்பை நல்ல முறையில் மக்களின் நலனை காக்க தவறி விடுவாரேயானால், அந்த பொறுப்பை நல்ல முறையில் அவர்கள் நிறைவேற்றாமல் விட்டு விடுவார்களேயானால், இல்லா லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னா, சுவனத்தின் வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று ஹஸரத் மஅகர் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். இது போன்று ஏராளமான முறைகளில் நாம் சொல்லலாம். எஜமானுக்கு மோசடி செய்வது, நாம் எல்லாம் அல்லாஹ் நம்முடைய எஜமானனாக இருக்கிறான், அல்லாஹ் நமக்கு ஏறிய விஷயங்களில் குறை வைப்பதும் மோசடிதான். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை நாம் செய்வதும் அவனுக்கு செய்யக்கூடிய மோசடியாக இருக்கிறது. இதை விட்டும் ஒரு அடியான் தவிர்ந்து கொண்டால் அவனுக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுக்கிறான் தெரியுமா? ஹஸரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ஒரு ரிவாயத்தில், இது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது, அல் மம்லூக்குல்லதி யுஹ்சினு இபாதத ரப்பிஹி, ஒரு அடிமை தன்னுடைய ரப்புடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி வந்தார். அழகான முறையில் வணக்க வழிபாடுகள் செய்து அதில் எந்த குறையும் வைக்காமல் இருந்து, தன்னுடைய எஜமானுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை யார் பரிபூரணமாக செய்து வந்தாரோ, தன் எஜமானனாகிய அசல் மாலிகாகிய அல்லாஹ்வினுடைய ஹக்கையும் நிறைவேற்றி ஆரிதே மாலிகாகிய இந்த நபரினுடைய ஹக்கையும் சரியான முறையில் யார் நிறைவேற்றி வருகிறார்களோ, லஹு அஜ்ரான், அவர்களுக்கு 2 கூலிகள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டது, ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை, அல் அப்து இதா நஸஹ சய்யிதஹு வ ஹஸன இபாதத ரப்பிஹி கான லஹு அஜ்ருஹு மர்ரத்தைன், யார் தன் ரப்புக்கும் நல்ல முறையில் நடந்து கொண்டு தன்னுடைய எஜமானனுக்கும் இந்த துனியாவில் இருக்கும் எஜமானனுக்கும் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 கூலிகளை வழங்குகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். அன்பானவர்களே, இது போன்று எந்த விஷயத்திலேயும் நாம் மோசடி செய்யக்கூடாது. இப்போ கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது கடையிலே நாம் வேலை செய்கிறோம், அந்த கடை ஓனருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மோசடிகள் செய்யக்கூடாது. ஒரு பொறுப்பு வியாபாரம், நாம் அந்த பொறுப்பை உதாரணமாக பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம கான்ட்ராக்ட் எடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்திலேயும் நாம் என்ன செய்யக்கூடாது, மோசடிகள் செய்வது கூடாது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கைருல் கஸ்பி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருல் கஸ்பி எதில் ஆமில் இதா நஸஹ, ஒரு நபர் எந்த ஒரு மோசடியும் செய்யாமல் நல்ல முறையில் யார் தன் கரத்தால் சம்பாதிக்கிறாரோ அந்த சம்பாத்தியம் தான் சிறந்த சம்பாத்தியம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இங்கே நாம் அநியாயம் செய்வது என்பது நமக்கு மறுமையிலே இருளாக வந்து நிற்கும்.
அநியாயம் என்பது நாம் இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு அநியாயங்களும் நமக்கு மறுமையிலே இருளாக வந்து நிற்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ஹிப்பானிலே சொல்லி காட்டினார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன் உதிய பில் ஹராம். ஹராமால் வளர்க்கப்பட்ட உடல் நரகத்திற்கு தான் மிக மிக தகுதியானது என்பதாக சொன்னார்கள். இவ்வாறு மோசடி செய்த ஹராமை தானும் சாப்பிட்டு தன்னுடைய குடும்பத்தார்களையும் சாப்பிட வைத்து அனைவர்களையும் நரகத்திற்கு தள்ளுவதற்கு இது காரணமாக ஆகிவிடும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. இதே போன்று பெருமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு அடியான் நீண்ட தொலைவு பயணம் செய்கிறான். தலையெல்லாம் பரட்டை தலையாகி உடலெல்லாம் புழுதி படிந்து கையை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி அல்லாஹ் அல்லாஹ் என்று கதறினாலும் ஃபன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், அவனுக்கு எவ்வாறு பதிலளிக்கப்படும்? அவன் உண்ணக்கூடிய உணவும் ஹராம், உடுத்தும் உடையும் ஹராம், குடிக்கும் பானமும் ஹராம், அனைத்தும் ஹராமாக இருக்குமே. ஆனால் எவ்வாறு அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவ்வாறு நாம் மோசடி செய்வது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு அழிவை ஏற்படுத்தும். மறுமையில் இருளாக வந்து நிற்கும். நமது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்று ஹராமில் வளர்ந்த உடம்பு சுவனத்திலும் நுழையாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இத்தகைய மோசடியை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நமது சந்ததியினர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.